உங்க குழந்தையோட கோபம், அழுகை, வாக்குவாதங்கள் இதெல்லாம் உங்கள ஒரு முடிவே இல்லாத போராட்டத்துல சிக்க வச்ச மாதிரி இருக்கா? கவலைப்படாதீங்க. அந்த மோதல்களை எல்லாம் அர்த்தமுள்ள ஒரு இணைப்பா மாத்துறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் அதே சண்டை, அதே தண்டனை. நினைச்சு பார்த்தாலே ரொம்ப சோர்வா இருக்கு இல்லையா? நீங்க மட்டும் இப்படி உணரல. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சுழற்சியை உடைக்க ஒரு சிறந்த வழி இருக்கு. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். நாம ஏன் இந்த சுழற்சியிலேயே மாட்டிக்கிறோம்? குழந்தைகள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? நாமளும் ஏன் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றோம்? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசி பாருங்க. குழந்தை ஒரே கத்து கத்துது, கையில கிடைச்சதை தூக்கி எரியுது. நம்ம மனசுக்குள்ள முதல்ல என்ன தோணும்? அடடா, முதல்ல இதை நிறுத்தணும். உடனே ஒரு தண்டனை கொடுக்கறோம். அந்த நிமிஷத்துக்கு எல்லாம் அமைதியான மாதிரி தெரியும். ஆனா அது ஏன் நிரந்தர தீர்வா இருக்கிறதில்ல? இந்த ஒரு கோட்டை பாருங்க. இது நம்மள நிறைய பேர் அனுபவிக்கிற ஒரு விஷயத்த அப்படியே சொல்லுது. என்னென்னவோ வழிகளை முயற்சி பண்ணி பார்த்திருப்போம். ஆனா எதுவுமே வேலை செய்யாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது உங்க தப்பு கிடையாது. ஒருவேளை நாம பயன்படுத்துற அணுகுமுறையிலே ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கலாம். சரி, இப்ப நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். தண்டனை, ஒழுக்கம், இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் எல்லாத்தையும் மாத்த போற ஒரு சாவி. சுருக்கமா சொல்லணும்னா, தண்டனைங்கிறது ஒரு தப்ப அந்த நொடியில நிறுத்துறதுக்கான ஒரு ரியாக்ஷன். ஆனா ஒழுக்கம் அப்படி இல்ல. அது எதிர்காலத்துல அந்த தப்பு திரும்ப வராம இருக்க குழந்தைக்கு சரியான வழிய கத்துக் கொடுக்கிற ஒரு ப்ராசஸ். ஒன்னு பிரச்சனையை அடக்குது, இன்னொன்னு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிக் கொடுக்குது. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். தண்டனையோட நோக்கம் என்ன? தப்புக்கு ஃபைன் போடுற மாதிரி. இது குழந்தைய தப்பானவங்கன்னு முத்திர குத்துது. இதனால என்ன ஆகும்? பயம், கசப்புணர்ச்சி, உங்களுக்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு பவர் ஸ்ட்ரகிள். ஆனா பாசிட்டிவ் டிசிப்ளின் அப்படி இல்ல. அது ஒரு தப்பான நடத்தைய ஒரு தகவலா பாக்குது. இது குழந்தையோட சுயமரியாதைய வளர்க்குது, உங்க உறவை இன்னும் பலப்படுத்துது. இது ஏதோ நம்மளா சொல்ற கருத்து கிடையாதுங்க. அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் மாதிரி பெரிய அமைப்புகளோட ஆராய்ச்சியே இதைத்தான் உறுதி பண்ணுது. கத்துறதும் அடிக்கிறதும் தற்காலிகமா ஒரு தப்பை நிறுத்தலாம். ஆனா நீண்ட காலத்துல அது எதிர்மறையான விளைவுகளை தான் கொடுக்கும். அதனால நமக்கு ஒரு புது அணுகுமுறை கண்டிப்பா தேவை. இப்ப கொஞ்சம் ரெடியா இருங்க. ஏன்னா நாம அடுத்து பார்க்க போற ஒரு விஷயம் மக்கள் நடத்தைய பத்தின உங்க மொத்த பார்வையுமே மாத்த போகுது. அதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேளுங்க. அதாவது உங்க குழந்தை அடம் பிடிக்குதுன்னா அது உங்களை வேணும்னே வெறுப்பேத்தல. அவங்களால வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தையோ ஒரு தேவையையோ அவங்களோட நடத்தை மூலமா சொல்ல முயற்சி பண்றாங்க. நடத்தைங்கிறது ஒரு அறிகுறி தான், அதுவே பிரச்சனை கிடையாது. இது ஒரு புரட்சிகரமான சிந்தனைங்க. அதாவது உங்க குழந்தை நான் இதை செய்ய மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கல, அவங்களால இதை செய்ய முடியலங்கிறதா உண்மை. அவங்க கிட்ட சில முக்கியமான திறன்கள் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். இதைத்தான் நம்ம பின்தங்கிய திறன்கள்னு சொல்றோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு ஈஸியா மாற முடியாம இருக்கலாம். கோபம் வந்தா அதை கட்டுப்படுத்த முடியாம போலாம். அல்லது அவங்களுக்கு என்ன வேணும்னு வார்த்தையால சொல்ல தெரியாம இருக்கலாம். இந்த மாதிரி திறன்கள்ல இருக்கிற குறைபாடு தான் அவங்க நடத்தையா வெளிப்படுது. சரி, இப்ப நமக்கு காரணம் எல்லாம் புரிஞ்சிருச்சு. இத வச்சு நாம அடுத்து என்ன பண்றது? தண்டனைக்கு பதிலா நாம என்னென்ன கருவிகளை பயன்படுத்தலாம்? வாங்க சில பிராக்டிக்கலான டூல்ஸ் பத்தி பார்க்கலாம். இத ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி நினைச்சுக்கோங்க. ABC மாடல் ரொம்ப சிம்பிள். ஏனா ஆன்டிசிடென்ட், அதாவது நடத்தைக்கு முன்னாடி என்ன நடந்தது. பினா பிஹேவியர், அதாவது அவங்க என்ன செஞ்சாங்க. சினா கான்சிக்வன்ஸ், அதுக்கப்புறம் என்ன நடந்தது. இந்த மூன்றையும் கவனிச்சாலே பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். இதுல அந்த அதாவது நடத்தைக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சாவி. ஒரு குழந்தை கடைக்கு போகும்போதெல்லாம் அடம் பிடிக்குதுன்னா அந்த சூழல் தான் தூண்டுதல். அந்த தூண்டுதல் என்னன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா அந்த நடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்க நாம திட்டமிடலாம். இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். டாக்டர் ராஸ்கிரீனோட இந்த பிளான் பி ஒரு அற்புதமான முறை. இங்க நீங்க பாஸ் கிடையாது, நீங்க ஒரு டீம்மேட். முதல்ல குழந்தை சைட்ல இருந்து என்ன பிரச்சனைன்னு காது கொடுத்து கேட்கணும். ரெண்டாவது உங்க கவலைய மெதுவா சொல்லணும். மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியம், சரி வா 2 பேரும் சேர்ந்து இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலான்னு கூப்பிடணும். இது அதிகார போராட்டத்தை நிறுத்தி உண்மையான ஒத்துழைப்பை உருவாக்கும். இதோ இன்னும் சில சிம்பிளான டெக்னிக்ஸ். அடுத்து என்ன செய்ய போறோம்னு முன்னாடியே சொல்லுங்க. கவுண்ட் டவுன் கொடுங்க. கட்டளை போடுறதுக்கு பதிலா இதை செய்யலாமா இல்ல அதை செய்யலாமான்னு 2 சாய்ஸ் கொடுங்க. அவங்க சரியா செய்யும் போது அதை குறிப்பிட்டு பாராட்டுங்க. இதெல்லாம் சின்ன விஷயம்தான், ஆனா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சரி, நாம இந்த புது வழியில போகும்போது அதோட நீண்ட கால விளைவுகள் எப்படி இருக்கும்? வாங்க பழைய வழிக்கும் புது வழிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இதுதாங்க கடைசியான வித்தியாசம். பழைய தண்டனை முறை உறவுல விரிசல தான் உண்டாக்கும்.
ஆனா இந்த புது வழி உங்க குழந்தைக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில்ஸை கத்துக் கொடுக்கும், உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு நம்பிக்கையான உறவை உருவாக்கும். இந்த புது வழியோட இதயம்னு சொன்னா அது இதுதான். தெளிவான பேச்சுவார்த்தை, பாராட்டு மற்றும் இணைப்பு. நீங்க உங்க குழந்தைய கட்டுப்படுத்த முயற்சிக்கல, நீங்க அவங்களுக்கு வழிகாட்டுறீங்க. நீங்க அவங்களோட எதிரி இல்ல, நீங்க தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் பார்ட்னர். அதனால அடுத்த தடவை உங்க குழந்தை உங்களை சோதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா ஒரு நிமிஷம் நின்னு உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நான் இப்ப பார்க்கறது நிறுத்தப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையா இல்லாட்டி புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நபரா? அந்த ஒரு கணத்துல உங்க முன்னாடி இருக்கிற மோதல் ஒரு அற்புதமான இணைப்புக்கான வாய்ப்பா மாறும்.